எல்லா அரசியலும் அப்படித்தான். வர்றவங்க கூட நாட்டு மக்களுக்கு காமராஜ் மாதிரி சாகும்போது ஒரு 200-300 பேர் சேர்த்தாங்க, சாப்பிட்றாங்க. எல்லாம் கோடி கோடியை சம்பாதிச்சிருக்காங்க. தொழிலே இல்லாம அரசியல் தான் தொழில். ஆனா வீட்டை பார்த்தீங்கன்னா ஜெயிச்சேன் பல கார்ல ஃபாரின் கார்டு இருக்கும், பிள்ளை ஃபாரின்ல படிச்சுட்டு இருப்பான், பல கோடி சொத்து சேர்த்துருப்பாங்க. ஆனா தொழில பண்ண மாட்டாங்க, தொழில் செய்ய மாட்டாங்க. எல்லா அரசியலும் பாருங்களேன், எல்லா மக்களும் பாருங்க. சில பேர் புதிய தொழில் இருக்கும், விவசாயம் இருக்கும், அல்லது ஒரு ஃபேக்டரி இருக்கும். மற்ற எல்லாமே அரசியலுக்கு வர ஒண்ணுமே அரசியல் வர கூட அரசியல் தான் தொழில் நம்மளுக்கு. அதான் சம்பாதிக்கிறாங்க, கோடி கோடி சம்பாதிக்கிறாங்க. இது கடவுள் தெரியும், மக்களுக்கு தெரியாது. அதிகாரத்துக்கு வர நினைக்கிறவன், முதலமைச்சர் வர நினைக்கிறவன், அரசியல் ஆதாயம் பெற நினைக்கிறவன், அது முதலமைச்சர் பதவி வைத்து ஆதாயம் பெற நினைக்கிறவன், அரசியல் லாபம் அடைய நினைக்கிறவன் யாரு? எடப்பாடி பழனிசாமி. அவர் இதயத்தை பார்த்து கடவுள் என்ன சொல்றாரு, அவனது எண்ணம் நிறைவேறாது. முதலமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமிக்கு நிறைவேறாது. கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. பழனிசாமியின் நாமம் கொண்டவனின் எண்ணம் நிறைவேறாது.